ஹாய் கைஸ், வெல்கம் டு த மேட்ச் ப்ரிவியூ ஷோ. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் 2:30 வந்து பார்த்தீங்கன்னா த போட்டி நம்பர் 7 மேட்ச் நம்பர் 7 தல் ஃபார் ரீசனுங்கிற மாதிரி 7வது போட்டி சவுத் ஆஃப்ரிக்கா vs ஆஸ்திரேலியாங்கிற ஒரு முக்கியமான குரூப் பி ஆட்டம் வந்து இன்றைக்கி நடக்க போகுது. அதோட ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஏன் மேட்ச் வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ரீசன் வந்து ஏன்னா 2 டீமுக்குமே ஒரு வின் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. மொதல் மேட்ச்சை வந்து 2 டீமுமே வேறு லெவலில் வின் பண்ணிட்டு வந்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் கூடயும், ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து கூடயும் ஒரு தரமான வின் 2 டீம் பண்ணிட்டு வராங்க. இன்றைக்கி வந்து போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ மோரார்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா செமிஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆஸ்திரேலியாவுக்கு தான் வந்து இன்னுமே நான் ஹை சான்ஸ் தருவேன். ஏன்னா இங்கே ஆஸ்திரேலியா இன்றைக்கி சப்போஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு வந்து லாஸ்ட் லீக் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் கூட தான் இருக்குது. அது லாகூரில் தான் வச்சுருக்காங்க. லாகூர் வந்து பார்த்திங்கன்னா மோரார்லெஸ் வந்து பேட்டிங் இவங்களுக்கு எப்படி சாதகமாக தான் இருக்க போகுது. மொதல் மேட்ச் இங்கிலாந்துக்கு ஆப்போசிட்டாக அங்கே தான் ஜெயித்தாங்க. அதனால் ஆஸ்திரேலியா இன்றைக்கி சப்போஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா மோரார்லெஸ் செமிஃபைனல்ஸில் 3வது டீமாக நியூசிலாந்துக்கு அப்புறம் 3வது டீம் ஆஸ்திரேலியா த ஐசிசி லெஜண்ட்ஸ் அப்படிங்கிற டேகோட திருப்பி இன்னொருக்கா செமிஃபைனல்ஸ் வருவாங்க. இந்தியா கூட செமிஃபைனல்ஸ் வருமானு கேட்டால் தெரியவில்லை. இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்கா தோத்தா என்னென்ன நடக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். சவுத் ஆஃப்ரிக்கா தோத்தா உங்களுக்கு நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து டீம் கூட தான் இருக்குது. இங்கிலாந்து வந்து பார்த்திங்கன்னா முதல் மேட்சை ஆஸ்திரேலியா கூட தோத்துட்டு வந்தாலும் 2வது மேட்ச் லாகூர் பாட்டா விக்கெட்டில் ஆப்கானிஸ்தான் கூட தான் மேட்ச்சு. அதனால் அந்த மேட்ச் இங்கிலாந்து ஜெயிக்க தான் அதிக சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்கா தோத்துட்டாங்க அப்படின்னா இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சு ஆல்மோஸ்ட் த குவார்டர் ஃபைனல்ஸ் ஆர்சிபி சிஎஸ்கே எப்படி ஐபிஎல் 2024 நடந்துச்சோ அந்த மாதிரி ஒரு மேட்சாக நடக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா நெட் அண்ட் ரேட் வந்து கணக்கு எடுக்க மாட்டாங்க. அந்த மேட்ச்சை யார் ஜெயிக்கிறாங்களோ 4வது டீமாக குவாலிஃபை ஆவாங்க. சப்போஸ் இன்றைக்கி ஆஸ்திரேலியா தோற்றா என்ன ப்ரோ நடக்கும் அப்படின்னா ஒன்றுமே நடக்காது. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து மோராரில் செமிஃபைனல்ஸில் ஒரு ஸ்லாட்டை ஃபில் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நெட் ரன் ரேட்டை பொறுத்து டிசைட் ஆக சான்சஸ் இருக்குது. நெட் ரன் ரேட்டை சவுத் ஆஃப்ரிக்கா இன்றைக்கி எந்த டீம் ஜெயித்தாலும் சரி நெட் ரன் ரேட்டை தான் பார்ப்பாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஆர் ஈவன் ஆஸ்திரேலியா கூட. இன்றைக்கி வந்து ஒரு வேளை சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிட்டா ஆஸ்திரேலியாவுக்கு ட்ரிக்கியான சுச்சுவேஷனில் மாட்டுவாங்களான்னு கேட்டால் ஐ டோன்ட் நோ. ஏன்னா நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்கானிஸ்தான் கூட தான் இருக்குது. ஆப்கானிஸ்தான் மேபி ஏதாவது அச்சுறுத்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆப்கானிஸ்தானையும் ஈஸி இடம் போட்டுற முடியாது. ஆல்மோஸ்ட் வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சிருப்பாங்க. T20 வேர்ல்டு கப்பில் கூட ஜெயிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியாவை. மேபி ஆப்கானிஸ்தான் இன்னொருக்கா சர்ப்ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு துன்பம் இல்லை. தோத்துட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா ஈஸியாக குவாலிஃபை ஆயிடுவாங்க. இதுதான் இன்றைக்கி பிளே ஆஃப் சினாரியோ. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்க. வென்யூ அண்ட் ஸ்டாட் டீடைல்ஸ். இன்றைக்கி வந்து விளையாட போகிற ஸ்டேடியம் வந்து எந்த ஸ்டேடியம் அப்படின்னா ராகுல் பெண்டிங்கிற நேற்று விளையாடின அதே ஸ்டேடியத்தில் தான் இன்றைக்கி மேட்ச்சு. இந்த ஸ்டேடியம் வந்து வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக இருக்கும். அப்புறம் ஃபாஸ்ட் பவுலருக்கு அதிக சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு பிச்சு. அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இது செம அட்வான்டேஜ். ஆனால் சரியான ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட இருக்குது மோர் தென் ஆஸ்திரேலியா. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் இருந்த எல்லா லெஜண்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் இன்ஜூரி ஆகிருக்கு. ஆனால் அதேமாரி முதல் மேட்ச் ஜெயித்தாங்க. பவுலிங்னால ஜெயிக்கல, பேட்டிங்னால ஜெயித்தாங்க. இதை தான் நம்ம மெயினாக பார்க்கணும். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நல்ல ஒரு பவுலிங் அட்டாக் இருக்குது. மேபி டீசெண்டாக பண்ணுவாங்க நம்புகிறேன். கடைசி ரீசெண்டாக விளாண்ட 5 மேட்சில் பார்த்தோம்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியாவில் சவுத் ஆஃப்ரிக்கா கை தான் பயங்கரமாக ஓங்கியிருக்கு. ஏன்னா 4 ஓடுன்னு சொல்லி செமையாக லீட் பண்ணுறாங்க. பட் மறந்துட வேணாம், ஐசிசி டோர்னமெண்ட் ஒரு காதல் கதையல். ஐசிசி டோர்னமெண்ட் வந்தால் மட்டும் வேறு லெவலில் ஆடுவாங்க. அதுவும் சின்ன டீம் வச்சுருந்தா கூட பயங்கரமாக ஆடி மொதல் மேட்ச் வின் பண்ணாங்க. ஹோப்ஃபுல்லி ஒரு நல்ல மேட்சாக இருக்குது நம்புவோம். வெல்கம் டு த ப்ரெடிக்ஷன் டைம். என்னோடய ப்ரெடிக்ஷன் இந்த ஒரு போட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பர்சன்டேஜில் கொடுக்க போகிறேன் அப்படின்னா 55 and 45 சொல்லிட்டு ஃபேவர் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா கொடுக்க போகிறேன். இந்த மேட்ச்சை சவுத் ஆஃப்ரிக்கா தான் வின் பண்ண போகிறாங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பிகாஸ் அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் அதனால தான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா த கீ பிளேயர்ஸ் ஆஃப் த மேட்ச். எந்த கீ பிளேயர் வந்து இன்றைக்கி மேட்ச்சில் கலக்குவார் அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு ப்ரெடிக்ஷன். என்னோடய கீ பிளேயர் அவர் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ககிஷோர் ரபாடா இருப்பார் சவுத் ஆஃப்ரிக்கா சைட்லேருந்து. அதே மாதிரி ஆஸ்திரேலியா சைட்லேருந்து இன்றைக்கி கீ பிளேயராக யார் இருப்பாங்கன்னா த ஸ்டீவன் ஸ்மித்தன், கேப்டன் ஆஃப் டீம் ஆஸ்திரேலியா. இவர் தான் வந்து இன்றைக்கி ஆஸ்திரேலியா கீ பிளேயராக இருப்பார் நான் நம்புகிறேன். ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளேயர் உங்கள் டீமில் வச்சுருங்க. கேப்டனாக வைஸ் கேப்டனாக போகிறது உங்கள் சாய்ஸ். எனக்கு வந்து இன்றைக்கி ககிஷோர் ரபாடா மட்டும் ஸ்டீவ் ஸ்மித் கலக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆசமான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நானும் உங்களுடைய சஞ்சய். பாய் கைஸ்.